Hello all, welcome to our channel. In the video la நம்ம class 7th science la chapter 1 nutrition and plants வந்து நம்ம பார்க்க போறோம். So already வந்து 6th standard ல components of food பத்தி வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. So components of food அப்படின்றது வந்து என்னென்ன carbohydrates, proteins, fats, minerals, vitamins இது எல்லாமே வந்து components of food அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த componentsக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த components ஓட பேர் வந்து நியூட்ரியன்ஸ். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் அது நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் மூலயமா நம்மளுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். அண்ட் இது வந்து நம்ம பாடிக்கு வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப வந்து தேவை. அண்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே வந்து என்னது ஃபுட் வந்து தேவை. ஸோ பிளான்ஸ் வந்து அதோட ஃபுட்டை அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அண்ட் plants can synthesize food for themselves. பட் ஆனால் அனிமல்ஸ் அண்ட் அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது. தே டைரக்ட்லி, அதாவது அவங்க பிளான்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. எது அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து பிளான்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ தே கெட் இட் ஃப்ரம் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் தட் ஈட் பிளான்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, பிளான்ஸ் வந்து தன்னோட ஃபுட்டை தானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். பட் ஆனால் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ரெண்டுமே வந்து அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ரெண்டு பேருமே தே கெட் ஃபுட் ஃப்ரம் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ். பிளான்ஸ் கிட்டேருந்து வந்து எடுத்துப்பாங்க ஃபுட்டை. அப்படி இல்லாட்டினா அனிமல்ஸ், எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வந்து பிளான்ஸ் சாப்பிடுமோ அந்த அனிமல்ஸையுமே வந்து எடுத்துப்பாங்க. தஸ் humans and animals are directly or indirectly dependent on plants. அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஹியூமன்ஸும் சரி அனிமல்ஸும் சரி டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ வந்து பிளான்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்காங்க. பிளான்ட்டை சார்ந்து தான் வந்து அவங்க ஃபுட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் இல்லைன்னா இட் இஸ் அ மோட் ஆஃப் டேக்கிங் ஃபுட். ஒரு ஆர்கானிசம் வந்து தன்னோட ஃபுட்டை எடுத்துக்கிறத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நியூட்ரிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பிளான்ஸ் வந்து அதோட ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படின்றது வந்து பார்த்தோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படின்னா, பை யூஸிங் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதோட ஃபுட்டை வந்து தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது, அதோட சரௌண்டிங்லேயே வந்து இருக்குது. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த நியூட்ரியன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஃபுட்டில் இருக்கிற இந்த காம்பனன்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாமே வந்து என்னது, நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமை என்ன பண்ணும், அதோட பாடி வந்து பில்டப் ஆகிறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு, எதனா பார்ட்டில் டேமேஜ் ஏற்பட்டதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி லைஃப் ப்ராசஸஸை கேரி அவுட் பண்ணி போகிறதுக்கு, அதாவது லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் போது ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாமே வந்து என்னது, லைஃப் ப்ராசஸஸ். அதாவது நம்ம பாடியில் நடக்கிற விஷயங்கள். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது என்னது, நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய லைஃப் ப்ராசஸஸ், எக்ஸ்க்ரீஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து எனர்ஜி எப்படி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் போய் ரீச் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து வந்து கிடைக்கும். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்னா என்னது, இஸ் த மோட் ஆஃப் டேக்கிங் ஃபுட் பை அன் ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் யூட்டிலைசேஷன் பை த பாடி. ஸோ நியூட்ரிஷன் அப்படின்றது என்ன, நியூட்ரிஷன் அப்படின்னா இட் இஸ் த மோட் ஆஃப் டேக்கிங் ஃபுட். ஒரு ஆர்கானிசம் அதோட ஃபுட்டை வந்து எடுத்துக்குதுல்ல, எதுக்காக எடுத்துக்குது, அதோட பாடிக்கு தேவையான அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டா தான் அதுக்கு பாடிக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நியூட்ரிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன்
வந்து 2 டைப்ஸ். ஒன்று வந்து என்னென்னா ஆட்டோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் விச் ஆர்கானிசம்ஸ் மேக் ஃபுட் தெம்செல்ஃப் from simple substances are called autotrophic nutrition. ஸோ ஆர்கானிசம்ஸ் வந்து தன்னோட ஃபுட்டை சில சிம்பிள் சப்ஸ்டன்சஸை வச்சு தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆஸ் ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளான்ஸை வந்து சொல்லலாம். அண்ட் பிளான்ஸ்க்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளான்ஸ் ஆர் கால்டு ஆட்டோட்ராப்ஸ். பிளான்ஸை வந்து ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் இதே அனிமல்ஸாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், animals and most of the other organisms take in food prepared by the plants. ஸோ plants ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபுட்டை தான் வந்து எடுத்துக்குது. அதாவது பிளான்ஸ் வந்து தன்னோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி தான் அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு தான் அது வந்து பிளான்ட் வந்து இட் இஸ் க்ரோயிங். ஒரு லெவலாக வந்து அது வளர்ந்துட்டே வந்து போகுது. ஸோ இப்போது அனிமல்ஸ் வந்து என்ன ஆகும், அந்த பிளான்ட்டோட லீஃப் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு அதோட எனர்ஜி தேவைக்காக வந்து அதை பிளான்ஸை வந்து சாப்பிட்டுடுது. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அனிமல்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம் டேக் இன் ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை த பிளான்ஸ். அது வந்து எங்கேருந்து எடுத்துக்குது, பிளான்ஸு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபுட்டை வந்து அனிமல்ஸோ மற்ற ஆர்கானிசம்ஸோ எடுத்துக்குது. ஸோ அதால் தனியாக ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அண்டு இந்த மாதிரி இருக்கிற மோட் ஆஃப் நியூட்ரிஷனை வந்து ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மாதிரி அனிமல்ஸோ மற்ற ஆர்கானிசம்ஸோ எதெல்லாம் இன்னொரு ஆர்கானிசம் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதை வந்து ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹெட்டிரோஸ் அப்படின்னா வந்து அதர் அப்படின்னு அர்த்தம். ஆட்டோ அப்படின்னா வந்து செல்ஃப், தனக்கு தானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, செல்ஃபாக வந்து பண்ணிக்கிறது. ஹெட்டிரோஸ் அப்படின்னா it will depend on others for food. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, now we can ask where the food factories of the plant are located. ஸோ இந்த பிளான்ட் வந்து ஃபுட்டு தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குதுல்ல, அப்போது ஃபுட் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் த பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு எப்படி பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா, வெதர் த ஃபுட் இஸ் மேட் இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஆர் ஒன்லி இன் சர்டைன் பார்ட்ஸ். பிளான்ட்டில் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்லேயுமே வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகுதா, இல்லைன்னா சில பார்ட்ஸில் மட்டும்தான் வந்து ப்ரிப்பேர் ஆகுதா அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஹவு டு பிளான்ட்ஸ் ஒப்டைன் த ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ், ஹவு டு தே டிரான்ஸ்போர்ட் தெம் டு ஃபுட் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபுட் வந்து பிளான்ட் தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதனால தான் பிளான்ட்டை ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு வந்து சொன்னோம். இந்த ஃபுட் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் த பிளான்ட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் வந்து என்ன அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டு எங்கே ப்ரிப்பேர் ஆகுது, எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்லேயுமா இல்லைன்னா சில பார்ட்ஸில் மட்டும்தான் வந்து ப்ரிப்பேர் ஆகுதா. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கேருந்து வந்து கிடைக்கிது, ஃப்ரம் த சரௌண்டிங்ஸு, எப்படி வந்து அது எடுத்துக்குது பிளான்ட்ஸு அதோட ரா மெட்டீரியல்ஸை. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.